நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேல ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் நார்மல் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்க்கு வந்து கோட் எழுதிட்டு இருக்கீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஒரு பேஜ் இருக்கும். அதுக்கு ஒரு லாஜிக் எழுதுவீங்கல்ல. யாரெல்லாம் அத வந்து பார்க்க முடியும் அப்டின்ட்டு. அதுக்கு வந்து சில கிரைட்டீரியா இருக்கும். அந்த யூசரால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அட்மினால பார்க்க முடியும். இந்த ரோல்ஸ்ல இப்போ நெறைய கேட்டகரி இருக்குல்ல. யூசர் அண்ட் அட்மின் மட்டும் இல்ல. செல்லரும் இருப்பாங்க. டெலிவரி பார்ட்னர்ஸும் இருப்பாங்க. நெறைய ரோல்ஸ் இருக்கு. அவங்க அதுல வந்து யூசரா இருந்தா, யூசர் வந்து ஆக்டிவ் யூசரா இருக்காங்களா? இல்ல அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? இந்த மாதிரி நெறைய கண்டிஷன் செக் பண்ணணும்ல. நார்மலா நம்ம கோட் எழுதுறப்போ, இஃப் கண்டிஷன் போட்டு, இல்ல நெஸ்டட் இஃப்ல போட்டு யூசரா இருக்கணும், அண்ட் ஆக்டிவ் யூசரா இருக்கணும், இல்ல அட்மினா இருக்கணும். இந்த மாதிரி நெறைய கண்டிஷன் கோ த்ரூ பண்ணிட்டு, அப்பதான் நம்மளால வியூ பண்ண முடியும். இந்த எலிஜிபிலிட்டிலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா, அவங்களால இந்த பேஜ் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்டின்ட்டு நம்ம ரூல் செட் பண்ணி கோட் ஃப்ரேம் பண்ணுவோம். ஆனா, இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் சினாரியோல நம்பர் ஆஃப் ரோல்ஸ் அதிகமா இருக்குல்ல. யூசர், அட்மின், செல்லர், டெலிவரி பார்ட்னர் இன்னும் நெறைய ரோல்ஸ் இருக்கிறனால, சில லாஜிக்க நம்ம மிஸ் பண்ணிறக்கூடாதுல்ல. இப்ப இதுல 2 வேரியபிள் மட்டும் தான் இருக்கு. யூசர் அண்ட் அட்மின்னா மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் வந்து 2 டைப் தான் இருக்கு. அப்ப 0, 0, 0, 1, 1, 0, 1, 1. ஸோ 2 தான் இருக்கும். நம்ம மல்டிபிள் பாசிபிள் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் இருந்தா அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கா? இந்த காம்பினேஷன்ல இருந்தா இருக்கா? அப்டின்ட்டு பார்த்து நம்ம எழுதுறது ஈஸியா இருக்கும். ஆனா, நம்பர் ஆஃப் ரோல்ஸ் அதிகமா இருக்கிறப்போ, ஏதாவது காம்பினேஷன் நம்ம மிஸ் பண்ணிறக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருந்துச்சுன்னா, அவங்களால மிஸ் பண்ண முடியாது. எல்லா பாசிபிலிட்டியும் அவங்க செக் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேயா இத எழுதணும் அப்படின்ட்டு தான் நார்மல் ஃபார்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிம்பிளா பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் இத்தன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இவங்கலாம் தான் ஃபேக்கல்டி அப்படின்ட்டு சும்மா சொன்னா நம்ம கத்துக்கிறதுக்கும் நமக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா, அதுல காலேஜ்ல நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரா குடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து டைம் டேபிள் டெய்லி வந்து 8 ஹார்ஸ் கிளாஸ் இருக்கு. ஒவ்வொரு வாரம் வந்து 45 மினிட்ஸ் கிளாஸ் இருக்கும். அண்ட் இந்த பீரியட்ல இந்த மேம் வருவாங்க. இந்த சப்ஜெக்ட் இருக்கும். அப்புறம் இன் பிட்வீன்ல நமக்கு வந்து இன்டர்னல் டெஸ்ட் இருக்கும். அட்டெண்டன்ஸ் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்குறாங்க. இந்த செமஸ்டர் இப்படிதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த மாடியூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். செகண்ட் வீக்ல செகண்ட் மாடியூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கிற நமக்கும் ஈஸி, நமக்கு டீச் பண்ற ஃபேக்கல்டிக்கும் ஈஸியா இருக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இஃப் கண்டிஷன் எழுதுறப்போ, ஆக்சஸ் கண்ட்ரோல் செக் பண்றப்போவும், நம்ம போடுற இஃப் கண்டிஷன்ல ரூல்ஸ் கரெக்ட்டா போடுறோமா? ஏதாவது ஒரு பாசிபிள் காம்பினேஷன மிஸ் பண்றோமா? அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் நார்மல் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம். இட் சிம்ப்ளிஃபைஸ் காம்ப்ளெக்ஸ் பூலியன் எக்ஸ்பிரஷன், மேக்ஸ் டீபக்கிங் ஃபாஸ்டர், டெஸ்டிங் ஃபாஸ்டர். ஆக்சஸ் கண்ட்ரோல்க்கு இங்க எப்படி கோட் எழுதியிருக்காங்கன்னா, யூசர் ஐதர் அட்மினா இருக்கணும், இல்ல யூசரா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த பேஜ வியூ பண்றதுக்கு பெர்மிஷன் இருக்கணும். அண்ட் அந்த யூசர் ஷுட் நாட் பி இன் த பேண்ட் லிஸ்ட் அண்ட் நாட் பேண்டா இருந்தா, இந்த ஃபீச்சருக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு அப்டின்ட்டு. பூலியன் எக்ஸ்பிரஷன் பத்தி ஒரு ரீகேப் பார்த்துரலாம். லாஜிக்கல் வேரியபிள்ஸ்னா என்னன்னா, அந்த மாதிரி ஏ, பி, சி அண்ட் எனி நேம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ வந்து ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 0 ஆர் 1 இருக்கும். ஆனா அந்த வேரியபிள்ஸ கனெக்ட் பண்றதுக்கு நம்ம ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். காமனா யூஸ் பண்ற ஆப்பரேட்டர்ஸ் அண்ட், ஆர், நாட். அண்ட் தென் அத வச்சு ஃப்ரேம் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். எக்ஸ்பிரஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி ஆர் நெகேஷன் ஏ அண்ட் சி. இத ஒரு ஸ்ட்ரக்சர்டா நார்மல் ஃபார்ம் வேல எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் ஃபார்ம்னா என்னன்னா, இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் வே டூ ஸ்ட்ரக்சர் அ பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ லாஜிக் வந்து பிரெடிக்டபிளா இருக்கும். நமக்கு மெஷின் வந்து டெஸ்டிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். காமனா இதுல 2 கேட்டகரி என்னன்னா, கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம் அண்ட் டிஸ்ஜங்டிவ் நார்மல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம். கன்ஜங்ஷன்னா என்ன? அண்ட். ஸோ கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம் என்னன்னா, அண்ட் ஆஃப் ஆர்ஸ். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். நெறைய மல்டிபிள் சப் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அத கனெக்ட் பண்ணக்கூடிய மெயின் ஆப்பரேட்டர் வந்து அண்ட். அண்ட் ஆஃப் ஆர்ஸ். இந்த சப் எக்ஸ்பிரஷன் எல்லாமே இட் வில் பி கனெக்டட் யூசிங் ஆர் தான். ஸோ இன்சைட் இருக்கதெல்லாம் ஆர் ஆப்பரேட்டர்ஸ். அவுட் சைடு இருக்கக்கூடியது அண்ட் ஆப்பரேட்டர். ஒவ்வொரு பேரந்தசிஸ்ல இருக்கிறதும் ஒவ்வொரு கிளாஸ் மாரி. இது ஒரு சப் கண்டிஷன், இது ஒரு சப் கண்டிஷன். இது வந்து நம்ம சாட் சால்வர்ஸ்ல யூஸ் பண்ணிக்குவோம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க ஒரு ஃபீச்சர் டிசைன் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபீச்சர வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்டின்ட்டு ஆக்சஸ் நம்ம குடுப்போம்ல. செக்யூரிட்டி செக், ஆக்சஸ் கண்ட்ரோல். அதுல இந்த ஃபீச்சர பார்க்கணும்னா, த யூசர் ஷுட் பி நாட் இன் பேண்ட் லிஸ்ட் அண்ட் ஹி ஷுட் பி அட்மின். இல்லன்னா யூசரா இருக்கலாம். அண்ட் தே ஷுட் பி ஆக்டிவ். அந்த மாரி இந்த சப் கிளாஸஸ்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். தே கேன் பி கனெக்டட் யூசிங் ஆர். சப் கிளாஸஸ்லாம் போட்டு மெயினா இருக்கிறது அண்ட். இது வந்து செக்யூரிட்டி செக் மாதிரி எல்லாமே கோ த்ரூ பண்ணியிருக்கணும். இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் அவங்களால இந்த ஃபீச்சர் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்ட்டா ரூல் என்ஃபோர்ஸ் பண்றது தான் அந்த சிஎன்எஃப். கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம். அண்ட் ஆஃப் ஆர்ஸ். யூசர் இஸ் ஆக்டிவா இருக்கலாம். இல்ல அட்மினா இருக்கலாம். அண்ட்
தே ஷுட் நாட் பி இன் பேண்ட் லிஸ்ட் ஆர் தே ஷுட் ஹேவ் பெர்மிஷன் டூ வியூ. இந்த இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனா தே கேன் கெட் ஆக்சஸ். ஸோ இங்க சப் கிளாஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஆர்ல கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் மாஸ்டர் அவுட்டர் இதுல இருக்கக்கூடியது அண்ட். செகண்ட் கேட்டகரி டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம். டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம்னா ஆர் ஆஃப் அண்ட்ஸ். இதுல கிளாஸஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் அண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். மாஸ்டர் அவுட் சைட்ல இருக்கிறது ஆர். இன்சைட்ல அண்ட், அவுட் சைட்ல ஆர். இது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் செக் பண்றது. அதாவது ஒரு ஃபீச்சர ஆக்சஸ் பண்ணா, என்ன ப்ரொஃபைல்ல இருக்கவங்கள ஆக்சஸ் பண்ண முடியும்? தே கேன் பி அட்மின். அட்மினா இருந்தா இந்த பேஜ பார்க்கலாம். ஆர் யூசரா இருக்கணும். அண்ட் அவங்க வந்து ஆக்டிவா இருக்கணும். ஆர் செல்லரா இருக்கலாம். ஆர் த டெலிவரி பார்ட்னரா இருக்கலாம். சம்திங் இதுக்குள்ள இருக்கிற சப் கிளாஸஸ்ல அண்ட் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். செல்லர் அண்ட் நாட் இன் பேண்ட் லிஸ்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ப்ரொஃபைல் இருக்கவங்க யாருனாலும் இந்த ஃபீச்சர பார்க்க முடியும். இந்த மாதிரி சிட்யூவேஷனுக்கு டிஸ்டிங்க்டிவ் நார்மல் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஆஃப் ஆண்ட்ஸ். ஸோ அந்த கன்டென்ட் அவங்களுக்கு ஆக்சஸ் குடுக்கணும்னா, அவங்க என்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்னா, பிரீமியம் யூசரா இருக்கணும். அண்ட் அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும் கரெக்ட்டா. ஆர் டிஎன்எஃப்ங்கிறதுனால இன்சைட்ல அண்ட், அவுட் சைட்ல ஆர். ஆர் செகண்ட் கிளாஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ட்ரையல் யூசரா இருந்தாங்கன்னா அண்ட் நாட் ட்ரையல் எக்ஸ்பயர். ட்ரையல் யூசரா இருக்காங்கன்னா, அவங்க ட்ரையல் பீரியட் எக்ஸ்பயர் ஆயிருக்க கூடாது. இந்த 2 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, தென் தே கேன் வியூ த கன்டென்ட். இதுலயே பிரின்சிபல் நார்மல் ஃபார்ம்ஸ்ன்னு இன்னொரு கேட்டகரி இருக்கு. நார்மல் ஃபார்ம்னா என்னன்னா, இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஒண்ணு அண்ட் ஆஃப் ஆர்ஸ் இல்லன்னா ஆர் ஆஃப் ஆண்ட்ஸ் இந்த மாதிரி 2 டைப் இருந்துச்சு. இதுல பிரின்சிபல் நார்மல் ஃபார்ம்னா என்னன்னா, எல்லா காம்பினேஷனும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்றதுக்கு. யூசுவலா எந்த டெவலப்பருமே இந்த மாதிரி பிரின்சிபல் ஃபார்ம்ல வந்து கோட் எழுத மாட்டாங்க. நார்மலா சிஎன்எஃப் இல்ல டிஎன்எஃப்ல எழுதியிருப்பாங்க. அத இன்டர்னலா இருக்கிற ஏஐ இன்ஜினோ, இல்ல கம்பைலரோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஏன்னா, அந்த ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிட்டா, அவங்களுக்கு வந்து டெஸ்டிங் பண்றப்போ அந்த சால்வர்ஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கும். எல்லா காம்பினேஷன் ஆஃப் இன்புட்க்கும் இவங்க கோட் எழுதியிருக்காங்களான்னு செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இன்டர்னலாவே கன்வர்ஷன் நடந்துரும். ஸோ இதுல வந்து நம்ம யூஸ் பண்ற டெர்ம் எல்லாம் மின் டெர்ம், மேக்ஸ் டெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல 2 எக்ஸ்பிரஷன் மட்டும் இருக்கு. ஏ அண்ட் பி மட்டும் இருக்குன்னா, இப்போ வந்து டைப் ஆஃப் காம்பினேஷன்ஸ் என்னலாம் இருக்கும்னா 0, 0, 0, 1, 1, 0, 1, 1. ஸோ இந்த 4 காம்பினேஷனுக்கும் நம்ம லாஜிக் எழுதியிருக்கோமா, இஃப் கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகுற மாரி அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இதுலயே நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்குது. ஏ, பி, சி, டி அப்படின்னா, நம்ம ஹியூமன் பிரெயினால சில காம்பினேஷன மிஸ் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ மெஷின் வந்து செக் பண்ணிக்கும். அந்த காம்பினேஷனையும் இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா? இப்போ வந்து ஒரு ஏஐ இன்ஜின் நம்ம டிசைன் பண்றோம். இல்ல ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் ஹெல்த் கேரோ, இல்ல ஒரு ஃபினான்ஸ் பேங்கிங்லயோ, இல்ல டிஃபென்ஸ்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம் அப்படின்னா, எரர் வரதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. எல்லா காம்பினேஷனும் நம்ம செக் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி சிட்யூவேஷன்ல பிரின்சிபல் நார்மல் ஃபார்ம்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபீச்சர் ஆக்சஸ் பண்றப்போ யூசருக்கு வந்து இந்த காம்பினேஷன்ல இருக்க எல்லா ஸோ எவரி காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள் தட் மேக்ஸ் த எக்ஸ்பிரஷன் ட்ரூ. இல்ல பிடிஎன்எஃப்ல யூஸ் பண்றத நம்ம மின் டெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். பிசிஎன்எஃப்ல யூஸ் பண்ணக்கூடியத மேக்ஸ் டெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். பிடிஎன்எஃப் அப்படின்னா டிஎன்எஃப்னாலே டிஸ்டிங்க்டிவ் நார்மல் ஃபார்ம். ஸோ அண்ட் ஆஃப் ஆர்ஸ் இன்சைடு வந்து அண்ட் இருக்கும். அவுட் சைட்ல வந்து ஆர் இருக்கும். அந்த இன்டர்னல் கிளாஸஸ்ல அண்ட் இருக்கும். அவுட் சைட் அத கனெக்ட் பண்ணக்கூடியது வந்து ஆர் மெயினா. ஏ ஆர் பி. ஸோ இன்சைட்ல அண்ட் இருக்கும். அவுட் சைட்ல ஆர் இருக்கும். ஸோ மின் டெர்ம் அப்டின்ட்டு சொன்னா, அது என்ன என்ன இன்டென்ஷன்ல சொல்றாங்கன்னா, இதுல 2 எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஏ அண்ட் பி. ஸோ நம்ம இங்க இருக்கக்கூடிய கிளாஸஸ் ஒவ்வொரு கிளாஸ்லயும் அந்த 2 எக்ஸ்பிரஷனும் இன்க்ளூட் ஆயிருக்கணும். இங்க ஏயும் இருக்கு, பியும் இருக்கு. ஏயும் இருக்கு, பியும் இருக்கு. ஏயும் இருக்கு, பியும் இருக்கு. இந்த 3 இதுவுமே சாட்டிஸ்ஃபைடு. இதெல்லாம் மின் டெர்ம் அப்டின்னு சொல்லலாம். இதுலயே 3 வேரியபிள்ஸ் பிரின்சிபல், கன்ஜங்க்டிவ், நார்மல் ஃபார்ம்னா அண்ட், ஆஃப், ஆர்ஸ். ஸோ இன்டர்னல் கிளாஸஸ்ல ஆர் இருக்கும். அத கனெக்ட் பண்ணக்கூடியது மாஸ்டர் அண்ட். ஃபார் ஏ ஆர் பி அண்ட் ஏ ஆர் நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் ஏ ஆர் பி. இந்த டிஎன்எஃப் வந்து ப்ரொஃபைல் செக்குக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ பிடிஎன்எஃப் என்னன்னா, எவ்ரி காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள் தட் மேக்ஸ் த எக்ஸ்பிரஷன் ட்ரூ. ஸோ எந்த காம்பினேஷனுக்குலாம் இது ப்ரொஃபைல்லாம் வந்து எந்த காம்பினேஷன் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ்லாம் இந்த ஃபீச்சர ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லா இதையும் செக் பண்றது. அவங்க அட்மினா இருக்கிறது, அட்மின் அண்ட் ஆக்டிவ் யூசர், அட்மின் அண்ட் இன்ஆக்டிவ் அந்த மாதிரி எல்லா காம்பினேஷனையும் கோ த்ரூ பண்றது.
பிசிஎன்எஃப்னா ஆன் த கான்ட்ரரி, எவ்ரி காம்பினேஷன் தட் மேக்ஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ். செக்யூரிட்டி செக் பண்றப்போ, எதெல்லாம் குடுத்தா அது ஃபால்ஸ் ஆயிறக்கூடாது. எல்லாமே சாட்டிஸ்ஃபையா இருக்கணும். யூசரா இருந்தா அவங்க ஆக்டிவ் யூசரா, இல்ல யூசரா இருந்தா அவங்க வந்து பிரீமியம் பெய்ட் யூசரா, இல்ல வந்து ட்ரையல் பீரியட்ல இருக்காங்களா? அந்த மாரி மல்டிபிள் காம்பினேஷன் போட்டு, எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் அவங்களால ஃபீச்சர் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுல எதையாவது ஒண்ணு ஃபால்ஸ் ஆனா கூட அவங்களால ஃபீச்சர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்டின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ரூல் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு பிசிஎன்எஃப் யூஸ் பண்ணிக்கலாம். சிஎன்எஃப்ங்கிறது ஆண்ட் ஆஃப் ஆர்ஸ். இன்டர்னல் கிளாஸஸ்க்குள்ள ஆர் இருக்கும். அத கனெக்ட் பண்ணக்கூடியது ஆண்ட். டிஎன்எஃப்னா ஆர் ஆஃப் ஆண்ட்ஸ். இன்டர்னல் கிளாஸஸ்க்குள்ள ஆண்ட் இருக்கும். அத கனெக்ட் பண்ணக்கூடியது மாஸ்டர் ஆர். சிஎன்எஃப்ங்கிறப்போ அது கன்ஸ்ட்ரெயின்ட் செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பாசிபிள் காம்பினேஷன் எல்லாமே இது எல்லாமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் அவங்களால அந்த ஃபீச்சர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரிக்ட்டா ரூல் என்ஃபோர்ஸ் பண்றது. டிஎன்எஃப்ங்கிறது டெசிஷன் பாத் மாதிரி தான். இதுவாவும் இருக்கலாம். அட்மினாவும் இருந்தாலும் பார்க்க முடியும். யூசரா இருந்தாலும் பார்க்க முடியும். அவங்க ட்ரையல் பீரியட்ல இருந்தாலும் பார்க்க முடியும். அந்த மாரி மல்டிபிள் பார்ட்ஸ் நம்ம சூஸ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். சிஎன்எஃப்ங்கிறப்போ ஆண்ட் தானே மாஸ்டர் இது. ஸோ டு செக் இஃப் ஆல் கண்டிஷன்ஸ் ஹோல்ட். ஆனா டிஎன்எஃப் அப்படி கிடையாது. ஆல் வேலிட் சினாரியோஸ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காம்பினேஷன்ல எந்த ப்ரொஃபைல் இருந்தாலும் அவங்களுக்கு பெர்மிஷன் குடுத்துரு அப்டின்ட்டு. நம்ம எழுதுற எஸ்கியூஎல் கொரி கூட அந்த மாதிரி ஒரு நார்மல் ஃபார்ம்ல உள்ள கன்வெர்ட் ஆயிரும் பேக் எண்ட்ல. சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? F equal to negation of A and B union C. இத வந்து சிஎன்எஃப்ல கன்வெர்ட் பண்ணும். சிஎன்எஃப்னா என்னன்னா, இன்டர்னலா ஆர் இருக்கலாம். ஆனா மாஸ்டர் அத கனெக்ட் பண்ணக்கூடியது ஆண்டா தான் இருக்கணும். ஸோ இத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணி இந்த நெகேஷன உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் இந்த பார்ட்ல. ஸோ நெகேஷன் ஏ யூனியன் இல்லன்னா ஆர் நெகேஷன் ஏ ஆர் நெகேஷன் பி தென் இந்த சைட்ல இருக்கிறது யூனியன் சி. ஸோ இங்க வந்து நமக்கு 3 வேரியபிள் இருந்துச்சு. ஏ, பி, சி 3மே இங்க வந்து ஆர்ல கனெக்ட் ஆயிருக்குது. ஆண்ட்ல போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்ல. ஸோ இதுவே சிஎன்எஃப் தான். ஆனா இதுல ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு. அதனால கனெக்ஷன் போடுறதுக்கு வேற ஆண்ட் ஆப்பரேட்டர் தேவைப்படல. வேற ஒரு கிளாஸும் இல்ல. ஸோ சிங்கிள் கிளாஸ் இட் இஸ் ஆல்ரெடி இன் சிஎன்எஃப். செகண்ட் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பிரஷன வந்து சிஎன்எஃப் கன்வெர்ட் பண்ணும். F1 ஈக்குவல் டூ நெகேஷன் ஆஃப் ஏ ஆர் பி ஆர் சி. ஸோ மறுபடியும் டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணலாம். நெகேஷன் ஆஃப் ஏ ஆர் பிக்கு வந்து நெகேஷன உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா, நெகேஷன் ஏ அண்ட் நெகேஷன் பி. ஸோ இத அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். நெகேஷன் ஏ அண்ட் நெகேஷன் பி யூனியன் இல்லன்னா ஆர் சி. போன எக்ஸாம்பிள்ல வந்து நெகேஷன் போட்டதுக்கு அப்புறம் இங்க ஆர் தான் வந்துச்சு. ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ல சைட்ல இருந்ததும் ஆர் தான். ஸோ 2மே ஒரே ஆப்பரேட்டர்ங்கிறதுனால நம்ம வந்து சிங்கிள் கிளாஸா போட்டுட்டோம். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தா, நம்ம நெகேஷன் போட்டப்புறம் இங்க ஆண்ட் வந்திருக்கு. ஆனா அவுட் சைட்ல நம்ம இங்க இருக்கிறது ஆர். ஸோ அதனால ஒரே கிளாஸா போடாம நம்ம பிராக்கெட்க்குள்ள இத வச்சுட்டோம். வச்சுட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்றோம். இந்த யூனியன் சிய வந்து இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆப்பரேட்டருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ நெகேஷன் ஏ யூனியன் சி அதுக்கப்புறம் அந்த காமனா இருக்க ஆண்ட் அப்புறம் நெகேஷன் பி யூனியன் சிய டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் இங்க. யூனியன் சி. ஸோ இப்போ இது சிஎன்எஃப்ல இருக்கிற மாதிரி வந்துருச்சா? உள்ள இந்த கிளாஸ்ல வந்து ஒரு ஆர் இருக்கு. அப்புறம் மாஸ்டர் ஆண்ட் இருக்கு. தென் இந்த கிளாஸ்க்குள்ளேயும் மறுபடியும் ஒரு ஆர் இருக்கு. ஸோ நெகேஷன் ஏ யூனியன் சி அண்ட் நெகேஷன் பி ஆர் சி. இது சிஎன்எஃப்ல இருக்கு. தென் தேர்ட் எக்ஸாம்பிள் இத வந்து டிஎன்எஃப்ல கன்வெர்ட் பண்ணலாம். F1 ஈக்குவல் டூ நெகேஷன் P யூனியன் Q ஆர் P யூனியன் ஆர். இதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா போடலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாக்கு ஃபார்முலா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. A யூனியன் B அண்ட் C யூனியன் D ஈக்குவல் டூ இப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். A அண்ட் C ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கூட A அண்ட் C யூனியன் A அண்ட் D தென் அகைன் யூனியன் B அண்ட் C யூனியன் B அண்ட் D. ஸோ இத தான் இப்போ இந்த ஸ்டெப்புக்கு பண்ண போறோம். நெகேஷன் P அண்ட் E தென் ஆர் நெகேஷன் P அண்ட் ஆர் P அண்ட் ஆர் தென் ஆர் போட்டுட்டு செகண்ட் எக்ஸ்பிரஷன் Q அண்ட் P
Q and P or Q and R. Q and R. ஸோ நெகேஷன் P அண்ட் P வந்து கான்ட்ரடிக்ஷன் தானே, ஃபால்ஸ் தான். 0 அண்ட் 1 ஈக்குவல் டூ 0 தானே வரும். ஸோ இந்த நெகேஷன் P அண்ட் Pக்கு வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் போட்டு அத ரிமூவ் பண்ணிர்றோம். ஃபால்ஸ் போட்டாலும் ஃபால்ஸ் யூனியன் எனிதிங் தான் இருக்கு. ஸோ ஃபால்ஸ் யூனியன் எனிதிங் வந்து இதுல என்ன ட்ரூத் வேல்யூ இருக்கோ அது தானே ஹோல்ட் ஆகும். ஸோ அந்த இத வந்து எலிமினேட் பண்ணிர்றோம் நம்ம. இத எலிமினேட் பண்ணா ஃபைனலா என்ன இருக்கு? நெகேஷன் P அண்ட் R, தென் R, Q அண்ட் P or Q அண்ட் R. ஸோ இது வந்து DNFல தான் இருக்கு. ஏன்னா இன்சைட்ல இருக்க கிளாஸஸ்ல அண்ட் இருக்கு. அண்ட் அவுட் சைட்ல ஆர் 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 ஆப்பரேட்டர் இருக்கிறதுனால ஸோ இட் இஸ் இன் DNF. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கன்வெர்ட் டு PDNF. இந்த எக்ஸ்பிரஷன் என்ன? F ஈக்குவல் டு P யூனியன் Q அண்ட் நெகேஷன் R. ஸோ PDNF அப்படின்னா ஃபுல் ஆர் ஆஃப் மின் டெர்ம்ஸ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இத வந்து DNFக்கு மாத்திட்டு அதுக்கப்புறமா PDNFக்கு மாத்தலாம். ஸோ P யூனியன் Q அண்ட் நெகேஷன் Rஅ வந்து இந்த அண்ட் நெகேஷன் Rஅ இதுக்குள்ள நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ என்ன நடக்கும்னா P அண்ட் நெகேஷன் R அப்புறம் யூனியன் Q அண்ட் நெகேஷன் R போட்டாச்சு. 2 இருக்கு. P அண்ட் நெகேஷன் R, Q அண்ட் நெகேஷன் R. ஸோ இத வந்து ஃபுல் மின் டெர்மா மாத்தணும். இது இங்க பாருங்க 2 கிளாஸ் இருக்கு. P அண்ட் நெகேஷன் R ஒண்ணு இருக்கு. Q அண்ட் நெகேஷன் R ஒண்ணு இருக்கு. 2மே உள்ளுக்குள்ள அண்ட் இருக்கு. அவுட் சைட்ல ஆர் இருக்கு. ஸோ இது வந்து இப்போ DNFல தான் இருக்கு. PDNFல மாத்தணும்னா இந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே வந்து நார்மலா ஒரு எக்ஸ்பிரஷனா இல்லாம மின் டெர்மா மாத்தணும். மின் டெர்ம்னா என்னன்னா, இங்க நமக்கு 3 வேரியபிள் இருக்கு. P, Q, R. ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் அந்த 3 வேரியபிளும் இருக்கணும். இங்க வந்து P அண்ட் R மட்டும் தான் இருக்கு. இங்க Q அண்ட் R மட்டும் தான் இருக்கு. ஸோ இங்க அந்த மிஸ்ஸிங் Qவ நம்ம ஆட் பண்ணணும். இங்க மிஸ்ஸிங் P நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இத எடுத்துட்டு P அண்ட் நெகேஷன் Rக்கு மிஸ்ஸிங் Q ஆட் பண்றதுக்கு P அண்ட் Q அண்ட் Rன்னு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து Q ஆட் பண்ணிக்கிறோம். தென் யூனியன் போட்டுட்டு செகண்ட் டைம் P அண்ட் நெகேஷன் Q போடுறோம். P அண்ட் நெகேஷன் R தான். ஆனா அத வந்து 2 செக்மென்ட்டா பிரிச்சு ஒரு செக்மென்ட்ல Q போட்டிருக்கோம். இன்னொரு செக்மென்ட்ல நெகேஷன் Q போட்டிருக்கோம். இப்ப சிம்ப்ளிஃபை பண்ணா P அண்ட் நெகேஷன் R தான். ஆனா எல்லா காம்பினேஷனையும் கவர் பண்றதுக்காக நம்ம மின் டெர்மா மாத்துறதுனால அந்த ஸ்ட்ரக்சர்க்காக ஒரு எக்ஸ்பிரஷன்ல Q மட்டும் போட்டுக்கிறோம். இன்னொரு இதுல நெகேஷன் Q. ஆனா இந்த 2மே DNFல தான் இருக்கு. ஆனா இப்போ அது மின் டெர்ம் ஆயிருச்சு. 3 எக்ஸ்பிரஷனும் இருக்கிறதுனால. தென் செகண்ட் ஒன் Q அண்ட் நெகேஷன் R இருக்கு. அத வந்து பிரிக்கிறோம். Q அண்ட் நெகேஷன் Rக்கு வந்து இதுல வந்து வேரியபிள் P இல்ல. ஸோ P ஆட் பண்றோம். 2 இதா பிரிக்கிறோம். P அண்ட் Q அண்ட் நெகேஷன் R. இது ஒரு கிளாஸ் யூனியன் P தானே ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் இதுல நெகேஷன் P அண்ட் Q அண்ட் நெகேஷன் R. கரெக்ட்டா இருக்கா? இது. P அண்ட் Q அண்ட் நெகேஷன் R. நெகேஷன் P அண்ட் Q அண்ட் நெகேஷன் R. ஸோ இந்த 2யும் போட்டுட்டோம். ஸோ எல்லா மின் டெர்மையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்டின்னா, P அண்ட் Q அண்ட் நெகேஷன் R இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன்னும், செகண்ட் இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஈக்குவலா இருக்குல்ல. ஸோ அந்த டூப்ளிகேட்ட ரிமூவ் பண்ணிட்டு, இத அப்போ ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதுறோம். P அண்ட் Q அண்ட் நெகேஷன் R யூனியன் P அண்ட் நெகேஷன் Q அண்ட் நெகேஷன் R யூனியன் நெகேஷன் P அண்ட் Q அண்ட் நெகேஷன் R. ஸோ இதுதான் அந்த ஃபைனலா இருக்கிற PDNF. இன்டர்னலா இருக்கிற கிளாஸஸ்ல அண்ட் இருக்கு. அண்ட் அவுட் சைட்ல ஆர் இருக்கு. அண்ட் 3 கிளாஸ்லயுமே 3 வேரியபிளும் இருக்கு. PQR, PQR, PQR. ஸோ இது வந்து PDNFல இருக்கு. தென் ஒன் மோர் எக்ஸாம்பிள் இத வந்து கன்வெர்ட் டூ PCNF. PCNFனா கன்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் ஆஃப் ஆர்ஸ். இன்டர்னல் கிளாஸஸ்க்குள்ள ஆர் இருக்கும். அண்ட் அவுட் சைட்ல அண்ட் இருக்கும். இதுல நம்ம குடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் வந்து F ஈக்குவல் டூ P யூனியன் நெகேஷன் Q அண்ட் R.
ஃபர்ஸ்ட் இப்போ அத மேக்ஸ் டெர்ம்க்கு பிரிக்காம, ஃபர்ஸ்ட் அத சிஎன்எஃப்பா மாத்திட்டு, அதுக்கப்புறமா பிசிஎன்எஃப்பா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சிஎன்எஃப்பா மாத்துறதுக்கு இந்த பி யூனியன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் இதுக்குள்ள. ஸோ பி யூனியன் நெகேஷன் கியூ அண்ட் பி யூனியன் ஆர். பி யூனியன் ஆர். இந்த யூனியன வந்து ஆர் அப்டின்ட்டு சொல்லலாம். ஆனா, இங்க வந்து ஆல்ரெடி ஆர் இருக்கிறதுனால நான் எனக்கு டிஃபால்ட்டா யூனியன்ட்டு வருது. ஆனா, இங்க ஆர் யூனியன் 2ம் ஒண்ணு தானே. தென் ஸோ இத நம்ம பிரிச்சுட்டோம்னா, இங்க 2 வந்திருக்கு. ஸோ இது வந்து சிஎன்எஃப்ல தான் இருக்கு. ஏன்னா, இன்டர்னலா இருக்கிற கிளாஸஸ்ல வந்து ஆர் இருக்கு. யூனியன் ஆப்பரேட்டர் அண்ட் எக்ஸ்டர்னலா இருக்கிறதுல வந்து ஆண்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் சிஎன்எஃப். இத வந்து பிசிஎன்எஃப்பா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இத வந்து மேக்ஸ் டெர்மா மாத்தணும். இங்க வந்து 3 வேரியபிள் இருக்கு. பி, கியூ, ஆர். ஆனா இங்க இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஆர் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு. செகண்ட் கிளாஸ்ல வந்து கியூ மிஸ்ஸிங்கா இருக்கு. அத ஆட் பண்ண போறோம். ஸோ பி யூனியன் நெகேஷன் கியூல இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் ஆர் ஆட் பண்ணா, பி யூனியன் நெகேஷன் கியூ யூனியன் ஆர் அண்ட் பி யூனியன் நெகேஷன் கியூ யூனியன் நெகேஷன் ஆர். இங்க ஆர் போட்டிருக்கோம். இங்க நெகேஷன் ஆர் போட்டிருக்கோம். தென் செகண்ட் எக்ஸ்பிரஷன் பி யூனியன் ஆர். இதுல மிஸ்ஸிங் கியூவ வந்து மிஸ்ஸிங் கியூ தென் மிஸ்ஸிங் நெகேஷன் கியூ 2 டைம் போட்டாச்சு. பி யூனியன் ஆர் யூனியன் கியூ அண்ட் பி யூனியன் ஆர் யூனியன் நெகேஷன் கியூ. இதுல வந்து டூப்ளிகேட்ஸ வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். இந்த செக்மென்ட்டும், இந்த செகண்ட் இருக்கிற இந்த செக்மென்ட்டும் வந்து சிமிலரா இருக்கிறதுனால இந்த டூப்ளிகேட்ட ரிமூவ் பண்றோம். ஸோ ஃபைனலா மேக்ஸ் டெர்ம் என்ன வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பி யூனியன் நெகேஷன் கியூ யூனியன் ஆர் அண்ட் பி யூனியன் நெகேஷன் கியூ யூனியன் நெகேஷன் ஆர் அண்ட் பி யூனியன் ஆர் யூனியன் கியூ. இந்த 4த் இருக்கிறத வந்து நம்ம இங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஆனா இது டூப்ளிகேட் தான். அத ரிமூவ் பண்ணிட்டு ஃபைனல் அவுட்புட் வரப்போ அது வராது. தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இத வந்து டிஎன்எஃப்பா சேஞ்ச் பண்ணணும். F equal to P and negation Q or R and Q. இது ஆக்சுவலா டிஎன்எஃப்ல தான் ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா இன்டர்னலா இருக்க கிளாஸஸ்ல அண்ட் இருக்கு. அவுட் சைட்ல ஆர் இருக்கு. ஸோ அதே தான் ஆன்ஸராவும் வரும். ஸோ நோ சேஞ்ச். ஆனா இதே எக்ஸ்பிரஷன வந்து பிடிஎன்எஃப்பா சேஞ்ச் பண்ணோம்னா என்ன நடக்கும்னா, இந்த 2லயும் இருக்கிற மிஸ்ஸிங் கிளாஸஸ ஆட் பண்ணணும். இந்த இதுல வந்து ஆர் மிஸ் ஆகுது. ஸோ ஆர் நெகேஷன் ஆர் அப்படின்னு ஆட் பண்ணி ரீரைட் பண்றோம். தென் இந்த இதுல பி மிஸ் ஆகுது. ஸோ இந்த பி வந்து இது கூட ஆட் பி அண்ட் நெகேஷன் பி போட்டுட்டோம். ஸோ இந்த 4யும் ஆட் பண்ணிட்டு டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணா இட் இஸ் இன் பிடிஎன்எஃப். தென் கன்வெர்ட் டூ சிஎன்எஃப். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இது வந்து டிஎன்எஃப்ல இருக்கு. இன்டர்னலா அண்ட் இருக்கு. அவுட் சைட்ல ஆர் இருக்கிறனால இது டிஎன்எஃப்ல இருக்கு. ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். பி யூனியன் ஆர் தென் பி அண்ட் பி யூனியன் கியூ. யூனியன் கியூ தென் நெகேஷன் கியூ யூனியன் ஆர் அண்ட் நெகேஷன் கியூ யூனியன் கியூ. ஸோ நெகேஷன் கியூ யூனியன் கியூ வந்து டாட்டாலஜி தான் வரும். ஸோ அத நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பண்ணிட்டு ரிமைனிங் 3 இதுல இருக்க டூப்ளிகேட்ஸ ரிமூவ் பண்ணிட்டு சிம்ப்ளிஃபை பண்ண வரக்கூடியது தான் அந்த ஃபைனல் இதான் சிஎன்எஃப். தென் இதே சேம் எக்ஸ்பிரஷன வந்து பிசிஎன்எஃப்பா கன்வெர்ட் பண்ண போறோம். அதுல ஃபைனலா நமக்கு ஒரு ஆன்ஸர் கிடைச்சிருந்ததுல்ல. ஃபைனலா போன ஆன்ஸர்ல நமக்கு கிடைச்சிருந்த சிஎன்எஃப்ல இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் கிளாஸஸ் அண்ட் மிஸ்ஸிங் வேரியபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா, இது வந்து பிசிஎன்எஃப்பா சேஞ்ச் ஆயிரும். மேக்ஸ் டெர்ம் ஆயிரும். ஸோ இங்க வந்து மிஸ்ஸிங் கியூ ஆட் பண்ணணும். பி யூனியன் ஆர் யூனியன் கியூ அண்ட் பி யூனியன் ஆர் யூனியன் நெகேஷன் கியூ. செகண்ட் இதுல பி யூனியன் கியூ இருக்கு. ஸோ மிஸ்ஸிங் ஆர் ஆட் பண்ணணும். ஆர் நெகேஷன் ஆர். தென் நெகேஷன் கியூ யூனியன் ஆர் இருக்கு. இதுல மிஸ்ஸிங் பி அண்ட் நெகேஷன் பி. ஸோ இதுல இருக்க டூப்ளிகேட்ஸ ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஆரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா, இதுதான் ஃபைனல் பிசிஎன்எஃப். Now convert the expression to CNF. F equal to negation of A or B or C. சிஎன்எஃப்க்கு கன்வெர்ட் பண்ணா இன்டர்னல் கிளாஸஸ்ல ஆர் இருக்கணும். அவுட் சைட்ல கனெக்ட் பண்றதுக்கு அண்ட் இருக்கணும். ஸோ அந்த நெகேஷன டிமோர்கன்ஸ் லா வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். நெகேஷன் ஏ அண்ட் நெகேஷன் பி யூனியன் சி. இது ஆக்சுவலா வந்து சிஎன்எஃப்ல இல்ல டிஎன்எஃப்ல இருக்கு. ஸோ இந்த யூனியன் சிய டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். நெகேஷன் ஏ யூனியன் சி ஆர் சி அண்ட் நெகேஷன் பி யூனியன் சி. ஸோ இது இப்போ சிஎன்எஃப்ல இருக்கு. எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது நெகேஷன்? ஆப்ஷன் பி.
ஸோ இந்த வீடியோல நம்ம நார்மல் ஃபார்ம்ஸ் பத்தி பார்த்தோம். நம்ம எழுதக்கூடிய பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேல எழுதுறதுக்கு தான் நம்ம நார்மல் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ தட் ஏதாவது ஒரு காம்பினேஷன் இன்புட்ட வந்து நம்ம விட்டுட்டோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அந்த இடத்துல ஃபெயில் ஆயிறக்கூடாதுல்ல. சேஃப்டி கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து இந்த காம்பினேஷன் எதுவும் மிஸ் பண்ணிறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்டா அத ரெப்ரசன்ட் பண்றோம். ஸோ தட் டெஸ்டிங் பண்றப்போ எல்லாமே ஈஸியா இருக்கும் நமக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ப்ரெடிகேட் லாஜிக் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.